மகாநதி சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம காவேரியை நடு வீட்டில் நிப்பாட்டி வச்சு ஆளுக்கு கேள்வி கேட்டு சும்மா திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அஜய் என்னடானா பைத்தியக்கார மாதிரி ராகினி ராகினி என் நிச்சயம் நின்று போச்சு அப்படின்னு புலம்பி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே அஜயோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாப்புல. இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினதுனால எனக்கு அப்போவே தெரியும், இவ வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்போவே ஏதோ பண்ண போகிறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம காவேரிக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. சரி நம்ம விஜயோட தாத்தானாச்சும் நம்ம காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அவரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ காவேரி வந்து நான் வந்து வேணும்னே தான் இந்த ஏற்பாடு பண்ணினேன், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உங்ககிட்ட இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு, பசுபதியை பற்றி உங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது, நான் வேணும்னே இந்த நிச்சயதார்த்தம் நிற்கணும்னு தான் வந்து பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து பசுபதி என்னைய கடத்தினதெல்லாம் உண்மை தான், அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததே விஜய் தான் அப்படின்னு நம்ம காவேரியும் சொல்கிறாங்க. நான் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் அந்த பிரச்சனையை இப்போ எதுக்காக கொண்டு வந்தேன், நான் தான் அந்த பசுபதியால் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்னு விஜயும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நான் வேணும்னே தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினேன், ஸோ என் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டப்புன்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியோட வீட்டுக்கு தெரியுது. உடனே காவேரியோட அம்மா ஃபோன் பண்ணி நம்ம காவேரி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனால் காவேரி வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.